மகரம் ராசி நேயர்களே, இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தனிமையில் போராடிய நாட்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். இத்தனை துரோகங்களும் ஏமாற்றங்களும் பழிகளும் உங்களை சூழ்ந்தபோது உங்களுக்கென்று ஆறுதல் சொல்ல ஒரு ஜீவன் கூட இல்லாமல் போனதுதான் கொடுமையிலும் கொடுமையாகவே இருக்கும். உங்களைச் சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் சரி, உங்கள் மனக்குரலை கேட்டு எல்லா கேட்காத கேட்டிருந்தாலும் சரி, கேட்ட யாருமே இல்லை என்று ஏகாந்த தனிமை உங்களை கல்வி கொண்டது. நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் சிந்திய நாட்கள், நாம் ஏன் இன்னும் உயிரோடு இருந்திருக்கிறோம் என்ற விரக்தியின் விளிம்பிற்கே சென்ற தருணங்கள் அவை. உங்களுடைய போராட்டங்கள் நீங்களே தனி ஆளாக நின்று நெஞ்சில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கும். அந்த தனிமை உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் அது தந்த வழி மிகவும் கொடூரமானவையே இருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு நிறைய துரோகங்கள், ஏமாற்றங்கள், பழிகள் எல்லாமே உங்களை சூழும்போது உள்ளுக்குள்ள ஆறுதல் சொல்ல ஒரு ஜீவன் கூட இல்லாம போயிருந்திருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு கொடுமையாகவே வந்து உங்க மன கஷ்டத்தை ரொம்ப உலுக்கியிருந்திருக்கும். நள்ளிரவுல நீங்க யாருக்குமே தெரியாம தான் கண்ணீர் சிந்திய நாட்கள் நான் ஏன் உயிரோடு இருக்கிறோம் எங்க விரக்தி உங்க விளிம்புக்கு மரணத்தோட விளிம்புக்கு உங்களை கொண்டு போய் சேர்ந்திருக்கும். அதுவே உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டத்துல இருந்திருப்பீங்க. மன நிம்மதியை பறித்த சம்பவங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்கச் செல்லும் வரை ஏதேனும் ஒரு பிரச்சனை, ஏதேனும் ஒரு கெட்ட செய்தி அல்லது எதிர்பாராத திருப்பங்கள் என உங்கள் மன நிம்மதி முற்றிலும் பறிபோயிருக்கும். நிம்மதியாக ஒரு வேளை உணவு கூட உண்ண முடியாத அளவிற்கு ஏதேனும் ஒரு பதற்றமும் பயமும் உங்கள் மனதை வாட்டியிருக்கும். வீட்டில் சுப காரியங்கள் தடைப்படுவது, ஆரோக்கிய குறைபாடுகள், திடீர் மருத்துவ செலவுகள் என ஒன்றன் பின் ஒன்றாக வந்த சம்பவங்கள் உள்ளன. நிம்மதியை காற்றில் பறக்க விட்டன. நிம்மதி என்பது காசு கொடுத்து வாங்கும் பொருளாக மாறிவிட்டதோ என்று நீங்கள் ஏங்கும் அளவிற்கு சூழ்நிலைகள் உங்களை அலைக்கழித்திருந்திருக்கும். அதாவது நீங்க காலைல கண் விழித்தது முதல் இரவு தூங்குற வரைக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனை தான், இல்லை கெட்ட செய்தி, இல்லை எதிர்பாராத திருப்பங்கள் என எல்லாமே உங்க மன நிம்மதியை முற்றிலுமே கெடுத்திருந்திருக்கும். அது மட்டும் அல்லாமல் ஏதாவது பெரிய உணவு கூட உண்ண முடியாத அளவுக்கு ஏதேனும் பதற்றம், பயம் உங்கள் மனதை ரொம்பவே வாட்டி வதக்கி எடுத்திருந்திருக்கும். வாழ்க்கையை மாற்றிய கடினமான சோதனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். இறுதியாக இந்த அத்தனை சோதனைகளும் உங்களை அழிக்க வந்தவை அல்ல, உங்களை ஒரு புதிய மனிதனாக பார்ப்பதற்கே வந்தவை. நெருப்பில் வெந்த தங்கம் தான் ஆபரணமாகும் என்பதைப் போல இந்த 15 விதமான சோதனைகளும் உங்கள் வாழ்க்கை பாதையவே மாற்றிவிட்டிருக்கும். கடந்த காலங்களில் நீங்க பட்ட கஷ்டங்கள், இழந்த பணம், சந்தித்த துரோகங்கள் அனைத்தும் உங்களை ஒரு முதிர்ச்சியடைந்த, எதற்கும் அஞ்சாத மனிதர்களை எளிதில் எடை போட தெரிந்த ஒரு மாமனிதனாகவே மாற்றியிருக்கிறது. இந்த சோதனைகள் உங்களை வீழ்த்தவில்லை, மாறாக உங்களை மேலும் பலப்படுத்தியிருக்கின்றன. இனி வரும் காலங்களில் நீங்கள் எடுக்கப் போகும் விஸ்வபுத்தி கொண்ட சோதனைகளை அஸ்திவாரமாக அமையப் போகின்றது. அதாவது நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க. ஏன் உங்களை ஒரு புதிய மனிதனாகவே பார்ப்பதற்கு வந்தவை இந்த கஷ்டங்கள் எல்லாமே. நெருப்பில்லா வெந்த தங்கம் தான் ஆபரணமாகும் என்பதை போல தான் உங்கள் வாழ்க்கையுமே இருந்திருக்கும். நீங்கள் கடந்த காலம் நீங்கள் பட்ட கஷ்டம், இழந்த பணம் எல்லாமே உங்கள் துரோகம் அனைத்துமே உங்களை முதிர்ச்சி அடைய வச்சிருக்கோம். எதற்கும் அஞ்சாத மனிதராகவே வாழ வைக்கப் போகிறது. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது. சமூக மரியாதை உயரும். நீங்கள் செய்யும் நற்காரியங்கள் மற்றும் உங்களது நேர்மையான உழைப்பின் காரணமாக நீங்கள் வாழும் பகுதியிலும் பணிபுரியும் இடத்திலும் உங்களது சமூக மரியாதை மிக உயரிய நிலையை அடையும். உங்களது ஆலோசனைகளும் கருத்துக்களையும் மற்றவர்கள் ஏற்று நடப்பார்கள்.
பொது காரியங்களில் உங்களது பங்களிப்பு அதிகமாக இருக்கும். உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு உங்களது பேரும் புகழும் வளரும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் மக்கள் ஆதரவும் அமோகமாக கிடைக்கப் போகிறது. அதாவது நீங்கள் பணிபுரியும் இடத்திலும் உங்களது சமூக மரியாதையும் மிக உயரிய நிலையவே அடையப் போகிறது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு. பொது காரியங்கள்ல உங்களோட பங்களிப்பு அதிகமாகவே இருக்க போகிறது. பண வரவு உங்களுக்கு நிலையாக இருக்க போகிறது. ஏற்ற இறக்கங்களுடன் இருந்த உங்களது பொருளாதார நிலை மாறி இனி நிலையான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கத் தொடங்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு பணவரவு வர வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து தினசரி லாபம் அதிகரிக்கும். சம்பள உயர்வு, நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு வருதல் போன்றவற்றால் பணத்தட்டுப்பாடு நீங்கும். கொடுத்த கடன்கள் வட்டியுடன் வசூலாகும். இதனால் உங்களது தினசரி தேவைகளை தாண்டி ஒரு நிம்மதியான சுவிட்சமான பொருளாதார சூழலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதாவது இனி நிலையான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்க தொடங்க போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளிலிருந்து பண வரவும் வாய்ப்புள்ளதாகவும் இனி வரப்போகும் நாட்களில். அது மட்டும் அல்லாமல் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து தினசரி லாபம் பெறுவீர்கள். வாழ்க்கை நிம்மதியாகவே அமையும் உங்களுக்கு. இறுதியாக அலைபாய்ந்து கொண்டிருந்த உங்களது மனசு அடங்கி வாழ்க்கையில் ஒரு மகா நிம்மதி உண்டாகும். தேவையில்லாத கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் எல்லாம் நீங்கி தற்போதைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்குவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதால் மன அமைதி கூடும். சனியின் பரிபூர்ண அருளால் உங்களது பேராசைகள் குறைந்து இருக்கும் வசதிகளைக் கொண்டு நிறைவான சந்தோஷமான அமைதியானதொரு வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்வீர்கள். அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகா நிம்மதி தான் உருவாகப் போகிறது. தேவையில்லாத கவலை, எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் எல்லாமே நீங்கி தற்போதைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கப் போகிறீங்க. அது மட்டுமல்லாமல் உங்கள் இருக்கும் வசதிகளை கொண்டு குறைவான சந்தோஷமான அமைதியான ஒரு வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்வீர்கள். இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாறாக உங்களை மேலும் பலப்படுத்தியிருக்கின்றன. இனி வரும் காலங்களில் நீங்கள் எடுக்கப் போகும் விஸ்வபுத்தி கொண்ட சோதனைகளை அஸ்திவாரமாக அமையப் போகின்றது. அதாவது நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க. ஏன் உங்களை ஒரு புதிய மனிதாகவே பார்ப்பதற்கு வந்தவை இந்த கஷ்டங்கள் எல்லாமே. நெருப்பில்லா வெந்து தங்கம்தான் ஆபரணமாகும் என்பதை போலதான் உங்கள் வாழ்க்கையுமே இருந்திருக்கும். நீங்கள் கடந்த காலம் நீங்கள் பட்ட கஷ்டம், இறந்த பணம் எல்லாமே உங்கள் ரோகம் அனைத்துமே உங்களை முதிர்ச்சி அடைய வச்சிருக்கோம். எதற்கும் அஞ்சாத மனிதராகவே வாழ வைக்கப் போகிறது. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது. சமூக மரியாதை உயரும். நீங்கள் செய்யும் நற்காரியங்கள் மற்றும் உங்களது நேர்மையான உழைப்பின் காரணமாக நீங்கள் வாழும் பகுதியிலும் பணிபுரியும் இடத்திலும் உங்களது சமூக மரியாதை மிக உயரிய நிலையை அடையும். உங்களது ஆலோசனைகளும் கருத்துக்களையும் மற்றவர்கள் ஏற்று நடப்பார்கள். பொது காரியங்களில் உங்களது பங்களிப்பு அதிகமாக இருக்கும். உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு உங்களது பேரும் புகழும் வளரும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் மக்கள் ஆதரவும் அமோகமாக கிடைக்கப் போகிறது. அதாவது நீங்கள் பணிபுரியும் இடத்திலும் உங்களது சமூக மரியாதையும் மிக உயரிய நிலையவே அடையப் போகிறது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு. பொது காரியங்கள்ல உங்களோட பங்களிப்பு அதிகமாகவே இருக்க போகிறது. பண வரவு உங்களுக்கு நிலையாக இருக்க போகிறது. ஏற்ற இறக்கங்களுடன் இருந்த உங்களது பொருளாதார நிலை மாறி
இனி நிலையான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கத் தொடங்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு பணவரவு வர வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து தினசரி லாபம் அதிகரிக்கும். சம்பள உயர்வு, நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு வருதல் போன்றவற்றால் பணத்தட்டுப்பாடு நீங்கும். கொடுத்த கடன்கள் வட்டியுடன் வசூலாகும். இதனால் உங்களது தினசரி தேவைகளை தாண்டி ஒரு நிம்மதியான, சுபிட்சமான பொருளாதார சூழலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதாவது இனி நிலையான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்க தொடங்க போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளிலிருந்து வரவும் வாய்ப்புள்ளதாகவும் இனி வரப்போகும் நாட்களில். அது மட்டும் அல்லாமல் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து தினசரி லாபம் பெறுவீர்கள். வாழ்க்கை நிம்மதியாகவே அமையும் உங்களுக்கு. இறுதியாக அலைபாய்ந்து கொண்டிருந்த உங்களது மனசு அடங்கி வாழ்க்கையில் ஒரு மகா நிம்மதி உண்டாகும். தேவையில்லாத கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் எல்லாம் நீங்கி தற்போதைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்குவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதால் மன அமைதி கூடும். சனியின் பரிபூரண அருளால் உங்களது பேராசைகள் குறைந்து இருக்கும் வசதிகளைக் கொண்டு நிறைவான, சந்தோஷமான, அமைதியானதொரு வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்வீர்கள்.